இன்றைய நாளின் தலைப்பு திரும்புங்கள், அவர் நம்மை விடுவிக்கிறார். ரிட்டர்ன், கெட் டெலிவர்ட். நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கின்றார் என்றார். பெலிஸ்தர் என்று சொல்லும்போது நம்முடைய எதிராளியாகிய சாத்தான். இஸ்ரவேல் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே பெலிஸ்தர் அவளுக்கு விரோதமாக எழும்பி அவளுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தார்கள். ஏன் என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகி அவர்கள் அந்நிய காரியங்களை செய்தபடியினாலே தேவனுடைய கரம் அவர்களை விட்டு விலகினது. ஆனபடினால்தான் அங்கே இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தைகள், நீங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். டர்ன் வித் ஆல் யுவர் ஹார்ட். முழுமையாக திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் முழுமையாக கர்த்தரிடத்திலே திரும்பும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை விடுவிக்கிறார். நாம் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.